I was insecure about my chest. Who the starts a conversation like that? I just sat down. செஸ்ட் பெருசா இருந்தாதான் அட்ராக்டிவா இருக்க முடியும் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வயசுல இருந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் I was insecure about my chest size and I constantly compared my chest with other women's chest and therefore being flat became one of my biggest insecurities. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு செல்ஃப் லவ் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில என்ட்ரியை கொடுத்துச்சு. அப்போ எல்லாம் செல்ஃப் லவ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், பாசிட்டிவிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ், பாடி பாசிட்டிவிட்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நானாவே வந்து படிப்படியாக செல்ஃப் லவ்வை டெவலப் செய்து என்னை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு செல்ஃப் லவ் க்ரோ பண்ண டைம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் திருப்பி போகவே மாட்டேன் கைஸ். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அப்போ அவ்வளவு இன்செக்யூரான ஒரு பர்சன் வந்து இவ்வளோ க்ரோ ஆகி வந்தது வந்து இஸ் நாட் ஈஸி. பட் இப்போ வந்து there is a new wave of self love influencers who get 101 surgeries, change their body in different ways and still lie to their community saying நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் கைஸ், இருந்தாலும் நான் வந்து செல்ஃப் லவ் பண்றேன் கைஸ். சோ இந்த மாதிரி கேவலமா பொய் சொல்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இந்த பொய்களோட விளைவுகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஒன் பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சர் கால்டு கிளாரா. கிளாரா அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சர் வந்து ஐ திங்க் ஷீ இஸ் an American influencer. I really don't give a பட் அவங்களோட கண்டென்ட் ஃபுல்லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் flat chested people ஓட பாடி பாசிட்டிவிட்டி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். They should love themselves, they should love their chest. அத பத்தி இன்செக்யூர் ஆகக்கூடாது அப்படின்னு பல வருஷமா வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. எந்த பயனும் இல்ல. அவங்களுக்கு யூடியூப்ல அரௌண்ட் 4 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அரௌண்ட் 600k ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் a really big influencer. அண்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க அவங்களோட பாடி பாசிட்டிவிட்டி கண்டென்ட்டுக்காகவே ஃபாலோ பண்றாங்க. அவங்க வீடியோஸை பார்த்துட்டு நம்மள மாதிரி தான் இருக்காங்க இவங்களும், பட் ஷீ லவ்ஸ் ஹர் பாடி, அதனால இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவங்க வீடியோஸை பார்த்து மோட்டிவேட் ஆகி கான்ஃபிடன்ஸ் வர்ற பீப்புள் தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ். பட் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பாப்போம் guys. Yes, I did have a boob job. I know this might come as a shock because my whole page used to be about loving my flat chest and being confident with it. I literally built my entire career and following around that. So why did I do it? Am I crazy? Was everything a lie? Was I secretly insecure this whole time and just use body positivity as a way to make money so I could finally afford a boob job? No, let me tell you the real reason why I did it. And it comes down to one word: fun. அண்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. நார்மல் ரியாக்ஷன், அக்செப்டபிள் ரியாக்ஷன். ஏன்னா இத்தனை லட்சம் பேர் வந்து உன்னோட பாடி என்னோட பாடி மாதிரியே இருக்கு பார்க்க, ஐ கேன் ரிலேட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு யூ ஹேவ் சேஞ்ச்ட் யுவர் பாடி. அப்ப இவ்வளோ நாள் பாடி பாசிட்டிவிட்டி, டோன்ட் பி இன்செக்யூர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது வந்து பொய்யா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா. அவங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இதே கேள்விதான் இருந்தது. அதுக்கு இவங்க கொடுத்த பதில் என்ன அப்படின்னா I just did it for fun guys, chill. Really nigga? நான் வந்து கிளாராவோட ஃபாலோவர்லாம் கிடையாது கைஸ். அப்பப்ப அவங்க வீடியோ என் ஃபீடுல வரும், பார்த்துட்டு விட்டுருவேன். எனக்கே லைட்டா ஐ ஹேட் மை டவுட்ஸ். ஐ ஃபெல்ட் அ லிட்டில் வியர்டட் அவுட் அவங்க கண்டென்ட் பார்த்துட்டு. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வராதனால நான் அவங்கள ஃபாலோ கூட பண்ணல. பட் அவங்க ஃபாலோவர்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவங்க போட்டுட்டு இருக்கிற வீடியோஸை பார்த்தா செம்ம சிரிப்பாகுது கைஸ். எனக்கு சத்தியமா என்னால முடியல. 12 வயசு நந்தா இதே வீடியோவை பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பா? ஈவன் தோ ஷி வாஸ் ஸ்ப்ரெடிங் பாடி பாசிட்டிவிட்டி, இப்ப அவங்களே ஒரு ஆபரேஷனை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப பெரிய பூப்ஸ் இருந்தாதான் அழகு போல அப்படின்னு அசியூம் பண்ணிருப்பேன். இப்ப பிரசென்டா 12 வயசுல இருக்கிற எத்தனை பொண்ணுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க? கம்ப்ளீட்லி இன் கன்ஃபியூஷன். ஓ அப்ப இவங்க வந்து இவ்வளவு நாளா வந்துட்டு பாடி பாசிட்டிவிட்டி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் போ. Clara is not the only person who is doing this. There are so many influencers and so many people who are getting surgery and convincing the internet நீங்க சர்ஜரி பண்ணாலும் சரி, என்னதான் உங்க பாடியை சேஞ்ச் பண்ணாலும் you still love yourself and you are not insecure about anything in your body. முன்னாடிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, there are so many influencers who got surgery, இருந்தாலும் they will make the internet believe that they didn't get surgery. இல்ல நான் சர்ஜரியே பண்ணிக்கல, இல்ல அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஊரை ஏமாத்திட்டு இருப்பாங்க. நான் நேச்சுரலாவே வந்து இப்படிதான், லைக் நான் ஒர்க் அவுட் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி மாத்திட்டேன் பாடி அப்படின்னு. அதுக்கு ஒரு எரா. இப்போ வந்துட்டு சர்ஜரி பண்ணிட்டு நான் ஐ ஸ்டில் லவ் மை செல்ஃப்னு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது வந்து வேற ஒரு எரா. எல்லாம் டெக்னாலஜி. I feel like
This new era is completely developed to boost plastic surgery sales. தயவு செஞ்சு stop lying to yourself and your community that you love yourself and you're not insecure. You are very much insecure and you very much do not love yourself. Before the my body my choice people attack me, let me clear this out. Yes, அது அவங்க சாய்ஸ் தான். அவங்க ஆபரேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்க கிட்ட காசு இருக்கு. It is completely their choice and எனக்கு அதுல எந்த ஒப்பீனியனும் கிடையாது. But why are you being delusional? அத பத்திலாம் நீ பேசாத. And you want your community to also be delusional just like you? I'm sorry, that's not how it works. இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் தான் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிப்பாங்க. ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், இதுதான் அவங்களோட பொழப்பே. தே ஷுட் லுக் அ சர்டன் வே. பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தே ஷுட் லுக். அதனால தே வில் சேஞ்ச் தேர் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் இன்டு சம்திங் மோர் அப்பீலிங். பட் இப்போ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி த பியூட்டி ஸ்டாண்டர்ட் தெம்செல்வ்ஸ். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எரா வந்து இட் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பீப்புள் சோ மச் டு அ பாயிண்ட் வேர் நார்மலாக தான் இருக்கும் அவங்களோட ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு. நார்மலாக இருக்கிற ஃபீச்சர்ஸே அவங்க வந்து சர்ஜரி பண்ணி மாத்திட்டு மேடிசன் பியர் மாதிரி எனக்கு மூக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு they will convince you that self love, body positivity guys. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? Let's imagine you are insecure about one feature and you're changing that feature நே வெச்சுக்கலாம். அது அங்கேயே முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட நோஸ் வந்து நல்லா இல்ல, நான் அதை மாத்த போறேன். அதுக்கப்புறம் என் லிப்ஸ் நல்லா இல்ல, நான் அதை மாத்த போறேன். என் புருவம் நல்லா இல்ல, நான் அதை மாத்த போறேன். என்னோட சீக்ஸ் வந்து நல்லா இல்ல, அதை மாத்த போறேன். அப்புறம் என் பூப்ஸ் நல்லா இல்ல, அதை மாத்துவேன். அப்புறம் என் ஆஸ் நல்லா இல்ல, அதை மாத்துவேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நல்லா இல்லையோ எல்லாத்தையும் நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு பிளாஸ்டிக்கா மாறிடுவேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? செல்ஃப் லவ். Actual self-love, not the fake self-love that you are trying to make other people believe in. No. Actually loving your features. Not just for content, not just for social media. எவன் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போடா, நீ என்ன வேணா சொல்லுடா. I will love myself. டெய்லி நீங்க போனை திறந்து 4 அழுத்துனீங்கன்னா 4000 பியூட்டிஃபுல் பீப்புள் தெரிவாங்க. And every day you end up comparing yourself to them. என்னால இந்த மாதிரி அழகா இருக்க முடியாதா? Let me tell you, most of these pictures are edited or is AI. Now that AI is also growing and the beauty standards அத பத்தி நான் பேசவே வேணாம். Every day it is getting worse and worse and worse and worse. அடுத்தவனோட இன்செக்யூரிட்டில ப்ராஃபிட் பாக்குறதா இந்த உலகத்தோட நீதியே. இவ்வளோ பேர் அழகா இருக்காங்களே, இவ்வளோ பேர் they look perfect. என்னால எப்படி அவங்கள மாதிரி இருக்க முடியும்? Just remember that the grass is always greener on the other side. நீங்க அழகா அட்மையர் பண்ணிட்டு இருக்கிற இந்த பர்சன் கிட்டவே கேளுங்களேன். They will tell you 100 things that they are insecure about and the people that they admire and wish to be. At the end of the day, everybody wants to be somebody else. Everybody wants to change something about themselves. Everybody is insecure. So உங்க சைடுல இருக்கிற புல்ல முதல்ல தண்ணி ஊத்தி நல்லபடியா பாத்துக்கங்க. Take care of the grass on your side first. இதுக்கெல்லாம் அப்புறமும் உங்களுக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க guys, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. I have at least got 100 comments telling me that I look like a man. And நான் அவ்வளோ பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்லாம் கிடையாது. grateful I have 9000 subscribers. By the way, thanks for 9000 subscribers. எனக்கே இத்தனை ஹேட் கமெண்ட்ஸ் வருது about my physical appearanceனா மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் எவ்வளோ வரும்னு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. பட் இது எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டும் I will still marry myself if I have an option. நானே வந்து அந்த கல்யாண ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேரேஜ் ஸ்டேஜ், அதில் ஏறி நின்றுட்டு நானே எனக்கு தாலி கட்டுவேங்க. அண்ட் ஆஸ் மை சப்ஸ்கிரைபர் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். என் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இல்லாட்டாலும் யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் guys. If you like the video, like and share the video to your insecure friends or your friends that need a little bit of motivation, confidence and positivity. Why would I listen to you? உங்களோட இன்செக்யூரிட்டிஸை நீங்க எப்படி டீல் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்ததா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And I'll meet you in the next video. Bye bye.